ஸோ தீபாவளி முடிஞ்சோடனே சண்டேயா, ஸோ சண்டேக்கு எதுவுமே நான்வெஜ் இல்லைன்னா நம்மளால முடியாதுல்ல. ஸோ நான்வெஜ் செய்யலான்னு சொல்லிட்டு பிரியாணி நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இருக்கும் இப்படி செஞ்சு நீங்கள் பிரியாணி செஞ்சிங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டான மெத்தட். இது சந்தனெல்லாம் வச்சு ஓமனை குட்டி மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? அப்படியே கொஞ்சம் அந்த ஸ்டைல் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தனெல்லாம் வச்சு அப்படியே ஓமனை குட்டி ஸ்டைல் இருக்காங்க. கேவலமாக இருக்கும்னு தெரியும், பட் ஆனாலும் நீங்கள் பார்த்து வேறு வழியில் பார்க்க தான் செய்யணும். என் கையில் கூட பாருங்கள் மருதாணி நான் தேடுற மாதிரி ஓகே பிடிச்சிச்சு. இந்த ஊருக்கெல்லாம் வந்தால் இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஒரு மாதிரி இருக்கிறது நல்லா இருக்குங்க. லவங்கம் ஏலக்காய் ரொம்ப ரோல் ஆகுதுங்க. அதனால் ஹலோ, வெல்கம் டு மை சேனல் அண்ட் திஸ் இஸ் ஸ்வீட்டி பொண்ணு. இன்னைக்கு நான் ஃபாதர் இன்லா நேட்டிவ்க்கு வந்திருக்கேங்க. பர்த் பிளேஸ் அவங்க பிறந்த ஊர் காஞ்சிபுரம். ஸோ இங்கே வந்திருக்கோம். ஆக்சுவலி தீபாவளி செலிப்ரேஷன்லாம் இங்கே தான் போச்சு. ஸோ தீபாவளி முடிஞ்சோடனே சண்டேயா, ஸோ சண்டேக்கு எதுவுமே நான்வெஜ் இல்லைன்னா நம்மளால முடியாதுல்ல. ஸோ நான்வெஜ் செய்யலான்னு சொல்லிட்டு பிரியாணி நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் பிரியாணி ரெசிபி ஷேர் பண்ண போகிறேங்க. அதுவும் பிரியாணி யூஸ்வலி அந்த சிக்கன் கலர் டேஸ்ட் இருக்காதுல்ல, ஸோ ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும். இங்கே என் ஃபாதர் இல்லை மதர் இல்லை வேறு ஸ்டைலில் செய்வாங்க. ஸோ அந்த டேஸ்ட் அது வந்து சிக்கனுக்கு டேஸ்ட் இறங்கியிருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மெத்தட் தான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்றது நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த விளாக் தான் எனக்கு பிரியாணி பார்க்க போகிறீங்க. பிரியாணி பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்களே. ஸோ அதுதான் அதுக்காக இது ஸ்பெஷலான சிக்கனுக்கும் டேஸ்ட் வரும். தம் ஸ்டைலில் இல்லை, சிக்கனுக்கும் டேஸ்ட் வரும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். என்னப்பா இது சந்தனெல்லாம் வச்சு ஓமனை குட்டி மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? அப்படியே கொஞ்சம் அந்த ஸ்டைல் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தனெல்லாம் வச்சு அப்படியே ஓமனை குட்டி ஸ்டைல் இருக்காங்க. கேவலமாக இருக்கும்னு தெரியும், பட் ஆனாலும் நீங்கள் பார்த்து வேறு வழியில் பார்க்க தான் செய்யணும். என் கையில் கூட பாருங்கள் மருதாணி, ஆக்சுவலி ஹோம்மேட் மருதாணி. ஸோ செம்மையாக வந்திருக்கு, நல்லா இருக்குல்ல பார்க்கும்போது. அப்படியே பரதநாட்டியம் ஆடுற மாதிரி ஓகே பிடிச்சிச்சு. இந்த ஊருக்கெல்லாம் வந்தால் இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஒரு மாதிரி இருக்கிறது நல்லா இருக்குங்க. கால் கொலுசு போட்டு அந்த கோல்ட் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு இந்த மருதாணி வச்சு அதெல்லாமே நல்லா இருக்குது. ஆக்சுவலி ஊருக்கு வந்தாலே ஒரு டிஃப்ரெண்ட், யூஸ்வலி இருக்கிற ஸ்டைலோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அது டிஃப்ரெண்ட்டான லைஃப் ஸ்டைல் வந்து நல்லா இருக்குது. பேக்ரவுண்டில் குருவி காக்கா கத்துற சவுண்ட் எல்லாம் கேட்கும், அது கொஞ்சம் நல்லா இருக்குது. யூஸ்வலி தெரியாமல் நம்ம சவுண்ட்ஸ் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே நேச்சுரலாக சவுண்ட் வருதுங்க. நீங்கள் வீடியோவில் வர போகிறீங்க. சித்தி வீடியோ எடுக்கிறாங்களா? இச்சோ வந்து எஸ்கேப் ஆயிட்டியா நீ? இந்த பொண்ணு தாங்க சித்தி. ஆமா சித்தி. ஐயோ சுபி வரப்போகுது வீடியோல. ஓ மை காட், யாருமே ஃபேஸ் காட்ட மாட்டேங்கிறாங்க. எல்லாமே கொஞ்சம் வெக்கப்படுறாங்க ஃபேஸ் காட்ட. என்ன காட்டிடாத ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பெர்மிஷன்லாம் வாங்கிட்டாங்க என்னை காட்டிடாத. நான் சொன்னேன் என் ஃபேஸே நான் காட்டி டையில் பயப்படுத்துகிறேன், நீங்களாம் காட்டல அழகாக இருக்கீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேன். நோ, என் ஃபேஸ் காட்டிடாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாடாது இந்த குட்டி ஸ்வீட்டிஸ் வந்து பார்த்தீங்க. இப்போ ரெசிபி பார்க்கலாங்க. ரெசிபிக்கு 3 ஆனியன், 3 டொமேட்டோ, 5 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஆயில் போட்டு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். ஒன்ஸ் அது டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டு குக் ஆச்சுன்னா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இன்னொரு பேனில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு 1 or 2 ஸ்பூன் ஆயில் போட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன், ஸோ 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் பெப்பர் அண்ட் 2 ஸ்பூன் சோம்பு போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கணும். அந்த மாதிரி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு அதை அரைச்சிட்டு நெக்ஸ்ட் இந்த டொமேட்டோலாம் அரைச்சி பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கணும். அந்த பேஸ்ட் ரெடி பண்ணிட்ட மேலே நம்ம இன்னொரு பேனில் வந்து சிக்கன் 2 kg சிக்கன் போட்டிருக்கோங்க. இதை போட்டு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் டர்மரிக், சால்ட் எல்லாம் போட்டு பாயில் பண்ணணும். கொஞ்சம் வாட்டர் போட்டு அதை பாயில் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கணும். என் ஃபாதர் இன்லா தாங்க இன்றைக்கி மாஸ்டர் செஃப், அவர் தான் குக் பண்ண போகிறாரு. அவர் குக்கிங்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதனால அவருக்கு எப்போவுமே எங்கே போனாலும் குக் பண்ணுறேன்னு சொல்லி வந்துடுவார். ஸோ அவர் தான் குக் பண்ண போகிற எல்லாமே ரெடியாக இருக்குங்க. கேஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ அது இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இது வந்து ஆனியன் வந்து 2 kg சிக்கனுக்கு வந்து 2 kg சிக்கன், 2 kg ரைஸுக்கு வந்து 400 grams ஆனியன், 400 grams டொமேட்டோ எடுத்துக்கணும். அது வந்து நீங்கள் வேறு மாதிரி சொல்லணுன்னா ஓகே ஒரு 7 to 8 ஆனியன், 7 to 8 டொமேட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ 10 பச்சை மிளகாய் எடுத்துக்கணும். அது கூட வந்து இஞ்சி பூண்டு போட்டு அரைக்கணும். ஸோ இஞ்சி பூண்டு வந்து 50 grams இஞ்சி, 50 grams பூண்டு எடுத்து இந்த பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. அண்ட் இது கொத்தமல்லி, புதினா,
கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வந்து ஆப்ஷனல். நீங்கள் வந்து ஃபாதர் இல்லை அதை ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுப்பாங்க. இப்போ ஆயில் போட்டு அதில் ஆனியன், கருவேப்பிலை அதெல்லாம் போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஸோ வதக்கிட்ட மேலே அந்த மசாலா நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சோல அந்த பேஸ்ட் எடுத்து இதில் போட்டுடணும். ஸோ இந்த பேஸ்ட் இந்த மெத்தட் எதுக்குன்னா சிக்கனுக்கு டேஸ்ட் வராது. இந்த பிரியாணியில் சிக்கனுக்கு டேஸ்ட் இறங்கி இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி செப்பரேட்டாக பண்ணிவிட்டு அது பிரியாணி ரைஸில் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் இப்போ அந்த மசாலா போட்டு நெக்ஸ்ட் அந்த பாயில் பண்ணுவோம்ல சிக்கன் அதுவும் ஆட் பண்ணிவிட்டு இந்த கலரிங்காக ஒரு ரெட் ஃபுட் கலர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே அது கொஞ்சம் பாயில் கலர் சேஞ்ச் ஆகும்ல அந்த மசாலாவோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு கலர் சேஞ்ச் ஆன உடனே அதை எடுத்து சைடில் வச்சுருவாங்க. இது வந்து அந்த சிக்கனுக்கு டேஸ்ட் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. செஃப் ஃபாதர் இல்லை தான் குக் பண்ணிகிட்ருக்காரு. அவர் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சமையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவர் தான் குக் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி பிரியாணி ஸ்பெஷல் வந்து ஃபாதர் இல்லை தான் ஓகேவா, அவர் தான் சமைக்க போகிறாரு. ஸோ பேக்ரவுண்டில் பாருங்கள் அவர் தான் ஃபுல் பிஸியாக அங்கே குக் பண்ணிகிட்ருக்காரு. அவர் சமையல்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அதை வந்து அப்படி என்னது ப்ராக்டிக்கலாக செஞ்சு எல்லாருக்கும் காட்டுறாரு. யூஸ்வலி எங்கே போனாலும் கிச்சனுக்கு வந்து ஒரு சமையல் தான் ஃபஸ்ட்டு அங்கே தான் கிச்சனுக்கு தான் வந்துடுவார். நான் சமைக்கிறேன்னு சொல்லி அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஸோ இதோ இங்கே ஹாய் சொல்லு. ரொம்ப வெக்கப்பட்டு லாஸ்ட்டில் வீடியோக்குள்ளே வந்துட்டாங்க. எல்லாம் ரொம்ப வெக்கப்பட்டாங்க என்ன காட்டிடாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அங்கே பேக்ரவுண்டில் எல்லாம் பட்டுமா கூட ஆடிட்டுருக்காங்க. ஸோ இங்கே எல்லாமே பிரியாணிக்கு எல்லாமே போயிட்டுருக்கு. ஆக்சுவலி வெளியில் தான் சமைக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம். கீழே தான் வச்சுருந்தாங்க. பட் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு அப்படியே சேஃபாக அப்படியே மழையில் நினையாமல் சேஃபாக பண்ணிகிட்ருக்கோம். செம்மையாக இருக்குது பிரியாணி. அந்த ஸ்மெல் செம்மையாக வருதுங்க. ஃபாதரின்ல தான் வந்து கரெக்டாக இருக்கா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு வந்து செக் பண்ணி போயிட்டுருக்காங்க. பாருங்கள் இப்போ அந்த மசாலா எல்லாமே சேஞ்ச் ஆச்சு. இப்போ அது கலர் எல்லாம் மாறிடுச்சா. இப்போ கரெக்டாக குக்கான டைமில் எடுத்து சைடில் வச்சிடணும். இது வந்து அந்த சிக்கனுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்படி செஞ்சு நீங்கள் பிரியாணி செஞ்சிங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டான மெத்தட் செம்மையாக இருக்கும். இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ சைடில் எடுத்து வச்சுட்டு நம்ம ஆக்சுவல் அந்த பிரியாணி ரைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது இப்போ வந்து ஆயில் போட்டுக்கணும். ஆயில் போட்டு அதில் அந்த ஸ்பைசஸ்லாம் இருக்கும் இல்லையா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் ரொம்ப ரோல் ஆகுதுங்க. அதெல்லாம் அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு ஆனியன் போட்டுக்கணும். அந்த நம்ம 7 to 8 ஆனியன் சொன்னேன்ல அதை கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி அதை போட்டுடணும். போட்டுட்டு இங்கே வந்து கருவேப்பிலை போடுவாங்க. அது ஆப்ஷனல். நீங்கள் உங்களோட விருப்பம் இருந்தால் போடலாம். நெக்ஸ்ட் டொமேட்டோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுலேயும் ஒரு 5 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இது பச்சை மிளகா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது மிக்ஸ் ஆன உடனே புதினா, கொத்தமல்லி எல்லாம் எடுத்தோம் இல்லையா, ஸோ அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் அது கூட பச்சை மிளகா போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இல்லையா, அது போட்டு மிக்ஸ் பண்ணணும். அந்த ஆயிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் மிக்ஸ் பண்ண மேலே சில்லி பவுடர் வந்து 25 grams எடுத்துக்கோங்க. 2 kg ரைஸ்க்கு 2 kg சிக்கனுக்கு. ஸோ அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் அது ஆஃப் அளவுக்கு நீங்கள் கரம் மசாலா போட்டுக்கணும். ஸோ நீங்கள் ஒரு கப் சும்மா ஒரு கப் நீங்கள் சில்லி பவுடர் போட்டுக்கணும். 1/2 கப் வந்து கரம் மசாலா அந்த மாதிரி கணக்கில் நீங்கள் கரம் மசாலா போட்டுக்கணும். கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ரைஸ் எடுத்து வச்சோம் இல்லையா, ஸோ அந்த ரைஸ் 2 kg ரைஸ் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ரைஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு 100 ml தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை பாயிலிங்க்கு விடணும். ஸோ ஒன்ஸ் பாயில் பண்ணும்போது நீங்கள் அது ஸ்டார்டிங்கில் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு அப்புறம் தண்ணி கம்மியாக அது லோ ஃப்ளேமில் வைக்கணும். அப்படி மழை பெய்யும் போது சுட சுட பிரியாணி சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. இப்போ வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. அப்படியே நாங்கள் பிரியாணியும் செஞ்சிட்ருக்கோம். ஸோ நல்ல காம்பினேஷன். அப்படியே சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மெத்தட் ஆக்சுவலி சூப்பராக இருக்கும். அது என்ன இப்போ ரைஸ் செப்பரேட்டாக வேக வச்சு சிக்கன் செப்பரேட்டாக அது எங்கே டேஸ்ட் இறங்கோ நீங்கள் நினைக்கலாம். பட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் பிரியாணி எப்படி வருமோ அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்காகவே நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இங்கே என்னென்னா இங்கே வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அதனால இந்த பிரியாணி ரைஸ் எடுத்துகிட்டு அது அவங்களுக்கு சிக்கன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிரியாணி ரைஸ் மட்டும் எடுத்து அவங்களுக்கு சைடில் வச்சுட்டு அப்புறம் சிக்கன் ஆட் பண்ணுவாங்க. அதுவும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுனால இந்த மாதிரி செப்பரேட் மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். பட் இப்படி ஃபாலோ பண்ணுறதுனால கண்டிப்பாக அந்த சிக்கனுக்கு டேஸ்ட் இறங்கும். தம் ஸ்டைலில் பண்ணுவோம்ல அந்த மாதிரி டேஸ்ட்டு கண்டிப்பாக இறங்கும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். அதுவும் ஃபாதர் இன்லா மதர் இன்லாவோட ரெசிபி சூப்பராக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேயா?
இப்போ தண்ணி எப்படி மெஷர் பண்ணி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் ஆஃப் ரைஸ் எடுத்திருந்தீங்கன்னா அந்த இதுக்கு வந்து நீங்கள் 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் போடணும். அதே மாதிரி எந்த பவுலில் நீங்கள் ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே பவுலில் 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் போட்டு அந்த மாதிரி மெஷர் பண்ணணும். இப்போ நாங்கள் 2 குண்டாவில் வந்து அரிசி போட்டோம். ஸோ அதே மாதிரி 4 குண்டா வாட்டர் ஊற்றி வச்சுருக்கோம். ஸோ ஊற்றி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். ஃபன்னாக சொல்கிறேன்னு என்னமோ. ஓகே, அந்த மாதிரி தான். ஒரு கிளாஸ் ரைஸ் எடுத்திங்கன்னா அதேமாதிரி 2 கிளாஸ் வாட்டர் எடுத்து நீங்கள் ஊற்றிக்கணும். ஸோ அப்படி ஊற்றி நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பிரியாணி ரெடிங்க. அப்படியே இந்த மலையில் சுட சுட சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேயா? பட்டுமா இங்கே ஓடிட்டுருக்காங்க, அதனால பட்டுமா சவுண்டும் கேட்கும். இப்போது சிக்கன் யாரெல்லாம் சாப்பிட மாட்டாங்களோ அவங்களுக்கு இந்த பிரியாணி ரைஸ் மட்டும் சிக்கன் போடாமல் குக் பண்ண அந்த ரைஸ் மட்டும் எடுத்து செப்பரேட்டாக வச்சுப்போம். ஸோ அவங்களுக்கு அந்த ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் அதை எடுத்து வச்சிட்டோம்னா இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த கிரேவி மாதிரி சிக்கன் கிரேவி பண்ணோம்ல, அந்த சிக்கன் வந்து ஒரு சைடாக நம்ம ரைஸ் தள்ளி அந்த சிக்கன் போட்டுவிட்டு அப்படியே மூடி விட்டோம்னா அந்த 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 கிரேவியோட ஸ்மெல்லு அந்த சிக்கனில் இறங்கி அந்த டேஸ்ட்லாம் இன்னும் செம்மையாக இருக்கும். அந்த சிக்கனுக்கும் டேஸ்ட் இறங்கியிருக்கும். ஸோ இது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching and please subscribe to me and Pattuma channel. Okay.